வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது ஒரு சாதாரண பயணம் கிடையாது. இந்தியாவின் மிக முக்கியமான 5 தனித்துவமான சதுப்பு நிலங்கள், அதாவது வெட்லாண்ட்ஸ பத்தின ஒரு அட்டகாசமான புவியியல் பயணம். இந்த ஒவ்வொரு இடமும் இயற்கையோட எவ்வளோ பெரிய பொக்கிஷம்னு இந்த தரவுகள் மூலமா நாம ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். சரி, சற்றும் தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? நம்ம பயணத் திட்டம் இதுதாங்க. முதல்ல ஹரியானாவோட சமவெளிகள்ல ஆரம்பிச்சு அப்படியே இமாச்சல பிரதேசத்தோட உயரமான மலைப்பகுதிகள் வரைக்கும் போக போறோம். சுல்தான்பூர், பிண்டாவாஸ், பாங் அணை ஏரி, சந்திரதால், அப்புறம் ரேணுகா சதுப்பு நிலம்னு இந்த 5 இடங்களை தான் நாம பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல முதலாவது சுல்தான்பூர் தேசிய பூங்கா. டெல்லியில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல ஹரியானாவோட குருகிராம் ஜெஜ்ஜார் நெடுஞ்சாலையில அமைஞ்சிருக்கிற இந்த இடம் நிஜமாவே பறவை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கம் சொல்லலாம். பல நூற்றாண்டுகளா இங்க இருக்கிற பழமையான சுல்தான்பூர் ஜீல் ஏரியாவை மையமா வச்சுதான் இது அமைஞ்சிருக்கு. 1971ல வெறும் ஒரு சின்ன சரணாலயமா இருந்த இந்த இடம் பீட்டர் ஜாக்சன் அப்படிங்கிற பறவை ஆர்வலரோட தொடர் முயற்சியால மே 25, 2021 அன்னைக்கு ஒரு சர்வதேச ராம்சார் தலமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இப்போ இதோட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த பறவை இனங்களை கொஞ்சம் பாருங்க. உலகளவுல அழிவின் விளிம்பில் இருக்கிற, அதாவது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லப்படுற சமூக ஆள்காட்டி பறவையில ஆரம்பிச்சு எகிப்திய கழுகு, ஷேக்கர் வல்லூறு, பல்லாஸ் மீன்கழுகு, கருப்பு வயிற்று ஆளான்னு ஏகப்பட்ட அரிய வகை பறவைகள் இந்த இடத்தையே முழுசா நம்பி வாழுதுங்க. இது சும்மா சாதாரண ஏரி இல்ல, ஒரு உயிர் காக்கும் காப்பகம். இந்த நம்பரை கவனிச்சிங்களா? 1.43. ஆமாங்க, இந்த சுல்தான்பூர் தேசிய பூங்காவோட மொத்த பரப்பளவே வெறும் 1.43 சதுர கிலோமீட்டர் தாங்க. இயற்கை எவ்வளவு பெரிய மாயாஜாலம் செய்து பாருங்க. ஒரு மிகப்பெரிய சூழலியல் முக்கியத்துவத்தை கொண்டிருக்க மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் வேணும்னு எந்த அவசியமும் இல்லைங்கிறத இந்த குட்டி பூங்கா ஆணித்தரமா நிரூபிக்குது. அடுத்து ஹரியானாவிலேயே ஜஜ்ஜார் மாவட்டத்திலே இருக்கிற பிண்டாவாஸ் வனவிலங்கு சரணாலயத்துக்கு போகலாம். இந்த இடம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை கொண்டிருக்கு. இது இயற்கையா உருவானதில்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நன்னீர் சதுப்பு நிலம். ஜவஹர்லால் நேரு கால்வாயோட உபரி நீரை சேமிக்கிறதுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த இடம். ஆனா எதிர்பாராத விதமா இது ஒரு செழிப்பான சூழலியல் தாழ்வாரமா மாறிடுச்சு. இதோட மகத்துவத்தை பார்த்துட்டு சுல்தான்பூர் மாதிரியே இதையும் மே 25, 2021 அன்னைக்கு ஒரு ராம்சார் தலமா அறிவிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வருஷம் முழுக்க 250க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து போகுது. அது மட்டும் இல்லாம நீல்காய், சாதாரண கீரி, கருப்பு பிடரி முயல்னு ஏகப்பட்ட பாலூட்டிகளுக்கும் இது ஒரு சூப்பரான புகலிடம். குறிப்பா என்டேஞ்சர்ட் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்ட எகிப்தியர் கழுகு, ஸ்டெப்பி கழுகு, பல்லாஸ் மீன் கழுகு எல்லாமே தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கு இந்த நன்னீர் அமைப்பை தான் நம்பியிருக்கு. இப்போ இந்த 2 இடங்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். பல நூற்றாண்டுகளா இயற்கையாவே அமைஞ்ச சுல்தான்பூர் பழமையான ஏரி ஒரு பக்கம், கால்வாய் உபரி நீர்க்காக மனிதன் கட்டுன பிண்டாவாஸ் நன்னீர் நீர்த்தேக்கம் இன்னொரு பக்கம். ஆனா இந்த ரெண்டுமே அடுத்தடுத்து அமைஞ்சு சமமான சூழலியல் முக்கியத்துவத்தோட இருக்கிறது உண்மையிலே ஒரு அற்புதமான முரண்பாடு இல்லையா? சரி, இப்போ ஹரியானாவோட சமவெளிகளை தாண்டி அடுத்ததா நாம எங்க போக போறோம்னு ஒரு கெஸ் இருக்கா? நாம மெதுவா சமவெளிகளை விட்டு விலகி இமயமலையோட உயரமான மலைப்பாதைகளை நோக்கி பயணிக்க போறோம். இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற இமயமலையோட அடிவார பகுதிக்கு நாம இப்போ வந்திருக்கோம். இதுதான் பாங் அணை ஏரி. மகாராணா பிரதாப் சாகர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பிரம்மாண்டமான நீர்த்தேக்கம் 1975ல பியாஸ் ஆற்றின் குறுக்கே உருவாக்கப்பட்டுச்சு. இது ஆகஸ்ட் 19, 2002ல ஒரு ராம்சார் தலமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இந்த இடம் டிரான்ஸ் ஹிமயமலை வலசை பாதையில வர பறவைகளுக்கு ஒரு முக்கியமான ஸ்டாப். அது மட்டும் இல்லாம வெள்ளத்தை தடுக்கிறதுலயும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்றதுலயும் இது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இங்க இருக்கிற பல்லுயிர் வளம் நிஜமாவே உங்களை ஆச்சரியப்படுத்தும். உலகத்திலே மிகப்பெரிய பட்டைத்தலை வாத்துகளோட, அதாவது பார்ஹெடட் கூஸ் பறவைகளோட கூட்டங்களை நீங்க இங்க பார்க்கலாம். அது கூடவே குரைக்கும் மான், சிறுத்தைகள், நீர்நாய்கள் எல்லாம் சுமூகமா வாழுதுங்க. உள்ளூர் மீன்பிடி தொழிலுக்கு ஆதாரமா இருக்கிற 27 வகையான மீன் இனங்களும் இங்க இருக்கு. அப்புறம் இந்த 220 அப்படிங்கிற நம்பர், இது என்ன தெரியுமா? இந்த டிரான்ஸ் இமயமலை வலசை பாதையை கடக்கும்போது இந்த ஏரியை ஒரு முக்கிய நிறுத்தமா பயன்படுத்துற பறவை இனங்களோட எண்ணிக்கை தாங்க இந்த 220. இந்த ஏரி அந்த பறவைகளுக்கு எவ்வளோ பெரிய உயிர் சக்தியை தருதுன்னு இதிலிருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ பறவைகளோட வழியிலேயே இன்னும் கொஞ்சம் மேல லஹோல் மற்றும் ஸ்பிதி மாவட்டத்தில் இருக்கிற சந்திரதால் சதுப்பு நிலத்துக்கு போகலாம். இந்த இடத்த சந்திரனின் ஏரி, அதாவது லேக் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க.
குன்சும் கணவாய்க்கு பக்கத்துல சந்திரா பள்ளத்தாக்குல அமைஞ்சிருக்கிற ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உயரமான நிலப்பரப்பு இது. இந்த பிரமிக்க வைக்கிற இடம் நவம்பர் 8, 2005 அன்னைக்கு ராம்சார் தலமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இவ்ளோ உறைபனியிலையும் கடுமையான காலநிலையிலையும் இங்க சில பிரத்யேகமான உயிரினங்கள் வாழுது. குறிப்பா உலகளவுல அழிவாய்ப்பு இனமா இருக்கிற, அதாவது வல்னரபிள் லிஸ்ட்ல இருக்கிற பனிச்சிறுத்தைகள் இங்க இருக்கு. அது போக இமயமலை ஐபெக்ஸ், நீல செம்மறி, அப்புறம் கோடை காலத்துல வர ருடி ஷெல்டெக் பறவைகள்னு நிறைய உயிரினங்கள் இந்த கரடுமுரடான சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை சூப்பரா அடாப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்துங்க. ஆனா இந்த இடம் ரொம்பவே சென்சிட்டிவானதுங்க. செனாப் நதியோட ஆதாரமான சந்திரா நதி உற்பத்தியாகிற இடத்துக்கு பக்கத்துல இமயமலை மற்றும் பீர்பாஞ்சால் மலைத்தொடர்களை இணைக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தாலும் நாடோடி மேய்ப்பர்களோட அதிகப்படியான மேய்ச்சலால இந்த சூழலியல் அமைப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருந்துட்டு தான் இருக்கு. இவ்வளவு உயரமான இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். நம்ம பயணத்தோட கடைசி இடமா ரொம்பவே பெரிய உயிரியல் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ரேணுகா சதுப்பு நிலத்துக்கு மலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரப்போறோம். இது புவியியல் ரீதியா ஒரு தனித்துவமான அமைப்பு. நன்னீர் ஊற்றுகளும் நிலத்தடி கார்ஸ்ட், அதாவது நீரை உறிஞ்சி சேமிக்கிற நிலத்தடி பாறை அமைப்புகளும் இங்க இருக்கு. கிரியாத்துல கலக்கிற ஒரு நீரோடையால செழிக்கிற இந்த இயற்கையான ஏரி சந்திரதால் மாதிரியே நவம்பர் 8, 2005 ராம்சார் தலமா நிறுவப்பட்டுச்சு. பார்க்க சின்னதா இருந்தாலும் இந்த ஒரே ஒரு சூழலியல் அமைப்புக்குள்ள 443 விலங்கு இனங்கள், 103 பறவை இனங்கள், 19 மீனினங்கள்னு இவ்ளோ உயிரினங்கள் ஒன்னா சேர்ந்து வாழுதுன்னா அது நிஜமாவே இயற்கையோட ஒரு அதிசயம் தானே. கடமான், குக்குர்வான்கள், மைனாக்கள்னு ஒரு பெரிய லிஸ்டே இங்க இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்து முனிவர் பரசுராமரோட தாயாரான ரேணுகா தேவியோட பேர்ல இது அழைக்கப்படுறதால வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் இங்க வர்றாங்க. இதோட அதீத உயிரியல் மதிப்பு காரணமா இது சர்வதேச மான்ட்ரூக்ஸ் பதிவேட்லயும், அதாவது மான்ட்ரூக்ஸ் ரெக்கார்ட்லயும் சேர்க்கப்பட்டிருக்கு. இதை பாதுகாக்க இப்போ 50 ஹெக்டேர் நீர்பிடிப்பு பகுதியில மரக்கன்றுகள் நடும் திட்டமும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த நம்பர் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். 0.2. ஆமாங்க, இந்தியாவிலேயே பரப்பளவுல மிகச்சிறிய ராம்சார் தளம் இந்த ரேணுகா சதுப்பு நிலம்தான். வெறும் 0.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அவ்வளோ பெரிய பல்லுயிர் வளத்தை இது தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு. நம்ம மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கங்கள்ல ஆரம்பிச்சு உயரமான இமயமலை பகுதியில இருக்கிற சந்திரனின் ஏரி வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த 5 தனித்துவமான அமைப்புகள்ல நம்மளோட இந்த மாபெரும் சுற்றுச்சூழல் பாரம்பரியத்தை புரிஞ்சுக்க நீங்க எதை முதல்ல நேர்ல போய் ஆராய விரும்புவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கையோட இந்த நுட்பமான சமநிலையை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டே நாம் விடைபெறுவோம். அடுத்த முறை சந்திப்போம்.